Good morning, dear students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. So, today, what's our subject? எல்லாரும் டைம் டேபிள் பார்த்தீங்களா? சோஷியல் ஸ்டடீஸ் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படிதானே? சோஷியல் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லை வந்து நார்மலாக தான் இருக்குமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி தான் சோஷியல். எதுக்கு சோஷியல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க உங்கள் சிலபஸில்? தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சோஷியல் படிக்கிறீங்க. எதுக்கு? சோஷியல் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள பத்தின ஒரு ஸ்டடி தானே, அப்படிதானே? ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் அப்டேட்டா நம்ம வச்சுக்கணும்னா, சோஷியல் படிச்சா ஜெனரல் நாலேட்ஜ் அப்டேட்டடா இருக்கும். அப்படிதானே? ஆ. என்னெல்லாம் படிப்போம் சோஷியல்ல? வரலாறு, ஹிஸ்டரி படிப்போம். மேபி அபவுட் அவர் கண்ட்ரி, அவர் ஸ்டேட். இல்ல? அதுல நம்ம என்ன படிப்போம்? அது உலக போர்கள் பத்தி படிப்போம். ஜியாகிரஃபி இருக்கு. பிரான்ச் ஆஃப் சோஷியல். அது என்ன? அபவுட் நிலப்பரப்பு, லேண்ட் ஃபார்ம்ஸ், அட்மாஸ்பேரிக் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி படிப்போம். அப்படிதானே? ஸோ தென் காண்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? ஆல்ரெடி படிச்சது தான். படித்த விஷயங்கள் தான் ஜியாகிரஃபியில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? அப்புறம் சிவிக்ஸ் என்ன? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு குட் சிட்டிசனாக இருக்கணும், ஒரு சமூகத்தை நெருங்கும் போது நம்ம எந்த மாதிரி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி ஒரு குட் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சிவிக்ஸ். சோஷியலி எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதா சிவிக்ஸில். அப்போது நம்ம இந்த உலக அறிவு வந்து சோஷியலோட நமக்கு நிறைய கிடைக்குது. அப்போது இந்த எப்போவுமே சோஷியல் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். சரியாம்மா? சோஷியல்னாலே ஒரு ஹாப்பினஸோட அப்படியே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக படித்தா ஈஸியாக புரிஞ்சிடும். ஈஸி டூசி. ஓகே, ஸோ let's start our first chapter. See, first chapter என்ன? Our earth. Everyone open your textbook. Our earth. நம்மளோட பூமி பற்றி தான், நம்ம earth பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். earthோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் இங்கிலீஷ் சார் சொல்லி தந்திருக்காங்க தானே? இங்கிலீஷ் சார் சொல்லி தந்தாங்களா? earth அப்படி சொல்லணும். ஓகே, பூமி. நம்ம பூமி பற்றி படிக்கும்போது பூமி எங்கே இருக்குது, நம்ம கிரகம் பூமி ஆர் பிளானட் எர்த் இந்த கிரகம் எங்கே இருக்குது, அப்போ அந்த இடத்த பற்றி நம்ம படிப்போம். இந்த சாப்டரில் அதோட ஹோல், இந்த ஸ்பேஸ் பற்றி, உங்களோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சாப்டர் இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ், அதே மாதிரி இதுவும் ஒரு யூனிவர்ஸ் பற்றின ஒரு பிரபஞ்சம் பற்றின ஒரு சாப்டர் தான் இது. ஃபுல் எர்த் பற்றியும் படிப்போம், யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் எல்லாம் படிப்போம். ஓகே, சிமிலர் டு கொஞ்சம் உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் தோணும். இங்கிலீஷ் சாப்டர் கூட ஒரு சிமிலாரிட்டி, ஒரு சின்ன சின்ன அதில் படித்த நிறைய விஷயங்கள் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் யூர் டெக்ஸ்ட் புக் ஃபார் ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் ஆர் எர்த். சி, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் கிளாஸில், சயின்ஸ் கிளாஸ்லேயும் நான் சொன்னேன், சாப்டர்ஸ் முடியும் போது, அதாவது ஒவ்வொரு சாப்டரும் முடியும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் அதுல இருந்து புரிய வருது, என்னென்ன விஷயங்கள் அந்த சப்ஜெக்ட், அந்த சாப்டர்ல இருந்து நம்ம கிராப் அவுட் பண்ணிக்கலாங்கிறது தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் உங்களுக்கு புரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நோ அபவுட் தி யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் மீன்ஸ் வாட்? பிரபஞ்சம், இந்த ஹோல் ஏர்த் மட்டும் கிடையாது, நம்மளோட பூமி மட்டும் கிடையாது, த ஹோல் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும், சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் பற்றி உங்களுக்கு சோலார் சிஸ்டம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக புரியும் அப்படிங்கிறாங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் எர்த், நம்ம பூமி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். காண்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ் எல்லாம் படிப்போம். ஓகே, ஸோ see here a dialogue கன்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இமையனும் அப்பாவும், இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கன்வர்சேஷன் பண்ணி, அப்படியே டயலாக், உரையாடல், கலந்துரையாடல் பண்ணி இந்த ஏர்த் பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க, யூனிவர்ஸ் பற்றி. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு, ஏன்னா பேராகிராஃப் வைஸ் வச்சா ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருமோ, போரிங்காக இருக்குமோன்னு நினச்சி இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் கிட்ஸ், அப்படி தானே? இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிப்பீங்க, அப்படி தானே? எல்லா போர்ஷன்ஸும் எல்லாமே எப்பவும் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம், எல்லாமே புரிஞ்சு படிங்க. ஓகேம்மா? புரியாமல் மக்கப் பண்ணி வச்சா யூஸே இல்லை. 2 நாள்ல உங்களுக்கு மறந்துடும். அதனால எது படிக்கிறதா இருந்தாலும் புரிஞ்சு இதை மனசிலாக்கி படிக்கணும். ஓகே, சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட். லுக் யுவர் புக். உங்களோட டெக்ஸ்ட்ல இருக்கிற அதே ஃபோட்டோ தான். ஸோ லுக் யுவர் புக். ஓப்பன் யுவர் புக் அண்ட் லுக். பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் ஈச் லைன். பேஜ் நம்பர் 141 எல்லாரும் எடுங்க. 141. ஓகே, ஸோ லுக்.
Iman is waiting for his father after returning from school in the evening. His father is an employee in a reputed bank. Iman வந்து ஸ்கூல் முடிஞ்சு உங்கள மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு ஜாலியா வீட்டுக்கு போகும்போது, அப்பாலாம் கடைக்கு போயிருக்காங்க அப்டின்னா, நைட் வர ஆகும் அப்டின்னா, நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், தூங்கணும் அப்டியெல்லாம். அதே மாதிரி இமேனும் வந்து அப்பா ஸ்கூல் விட்டு இமேன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதும், அப்பா வரதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்பா எங்க வொர்க் பண்றாங்களாம்? ஒரு பேங்க்ல, ஒரு ரெப்யூட்டட் பேங்க். ரெப்யூட்டட் மீன்ஸ் என்ன, பேர் எடுத்த ஒரு பேங்க்ல வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு. அங்க வொர்க் பண்றாங்க பேங்க்ல. ஸோ அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்ததும் என்னென்ன கன்வர்சேஷன் அவங்களுக்கு இடையில என்னென்ன உரையாடல் நடக்குதுன்னு லெட்ஸ் சி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு சே ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இன் தமிழ். அது பாசிபிள் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும். ஸோ புரியாத விஷயங்கள் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா. ஓகே. இமேன், கம் டாடி. இமேன் ran and hugged his father. Father, Imaya, had your snacks? Iman, yes, I had. My social teacher is going to teach about Earth tomorrow. Please tell me about the Earth. Father, okay, I will tell you. அப்ப இமேன் வந்து அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்து பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்படிதானே? நீங்களும் அப்படிதானே? ஓடி போய் கட்டி அணைச்சுக்குவீங்க. அப்பா வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு ஜாலியா போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் ஃபாதர் வந்து பாசமா அப்பா வந்து கேக்குறாங்க, இமையா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா? டீ குடிச்சியா? ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா? அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இமேன் என்ன சொல்றாங்க? ஆமாப்பா நான் சாப்பிட்டுட்டேன். வந்ததும் வராததுமா இமேன் என்ன கேக்குறான்? நல்லா படிக்கக்கூடிய பையன் நினைக்கிறான். அதனால வந்தது வராததுமா அப்பா கிட்ட என்ன கேக்குறாங்க? சோஷியல் டீச்சர் வந்து நாளைக்கு எனக்கு எர்த் பத்தின ஒரு சாப்டர் எடுக்க போறாங்களாம். நீங்க எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. அதனால அதை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஹேபிட். இப்படி எல்லாம் சொல்லும் போது அவங்க நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க தெரியுமா? நம்மளும் நாளைக்கு இப்ப டீச்சர் ஏதாவது ஒரு பாடம் நடத்த போறாங்க. இப்ப நாளைக்கு இந்த சாப்டர் தான் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் தான். அதை பத்தி கொஞ்சம் முன்னாடியே நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ, ஒரு ஓவர் வியூ இருந்ததுன்னா, ஒரு முன்னுரை இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா அந்த சாப்டர் புரியும். இப்ப எர்த் பத்தி எர்த்துக்குள்ள என்ன இருக்கு அப்படியெல்லாம் தெரியலனாலும் எர்த் எங்க இருக்கு, எர்த் நம்ம சோலார் சிஸ்டம்ல எத்தனாவது பிளானட், சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்குதான் அப்படி சொல்றாங்க. அப்போ அப்பா கிட்ட இமேன் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையன்றதுனால அப்பா கிட்ட உடனே கேட்குறான். அப்பா வந்த உடனே கேட்குறாங்க, அப்பா சோஷியல் டீச்சர் நாளைக்கு எர்த் பத்தி பாடம் நடத்துறாங்க, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. அப்பா சரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ take your next page number 142. How did the earth form? இமேன் கேக்குறாங்க, எப்படிப்பா பூமி எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. This paragraph which I'm going to read now, you have to listen carefully. இந்த கொஸ்டின் வந்து பின்னாடி கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு லிசன் ப்ராப்பர்லி. இந்த ஃபோல் பேராகிராஃபும் நான் ஆன்சரா கொடுத்துருக்கேன், அதனால கரெக்டா கவனிக்கணும். ஓகே. அப்ராக்சிமேட்லி ஃபாதர் என்ன சொல்றாங்க, அப்பா கிட்ட விமன் என்ன கேட்டாங்க, பூமி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. பூமி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு உள்ளது அப்பா வந்து சொல்றாங்க, கேளுங்க. Approximately 4.54 billion years ago, solar system was a cloud of dust and gas known as solar nebula. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at the center. The bigger particles which revolve around the sun are called planets. Thus, the planet Earth formed. அதாவது ஒரு புரிஞ்சுதா? நான் என்ன வாசிச்சேன்னு உள்ளது கவனிச்சிங்களா? புக்கு பார்த்தீங்களா நீங்க? when I read, place your fingers on each line. Okay, when I read. Okay. அப்போ 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, பில்லியன் மீன்ஸ் மோர் தேன் மில்லியன், யுகங்கள்னே சொல்லலாம். இவ்வளோ வருஷம் ஆகும்போது 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் எது உங்களுக்கு தெரியும்? சூரிய குடும்பம், 8 பிளானட்ஸ் எல்லாம் சுத்திட்டே இருக்குமே, பிளானட்ஸ் எல்லாம் சன், அதுதான் சோலார் சிஸ்டம். எப்படி இருந்தா டஸ்டாலையும் கேஸாலையும், தூசியாலையும் வாயு, கேஸ் மீன்ஸ் வாயுனாலையும் காற்று, காற்று இல்ல, கேஸ் மீன்ஸ் வாயுன்னு தான் சொல்லணும். அது மிக்சர் ஆஃப் ஏர் காம்போனன்ட்ஸ், கேஸ். கேஸாலையும் நிரம்பி இருந்தது. கிளவுடுனா அப்படியே கூட்டமா நிரம்பி இருந்துச்சு. சோலார் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு?
தூசியாலையும் வாயுனாலே அப்படியே சூழ்ந்து அப்படியே நிரம்பி இருந்துடுச்சு. அந்த இதை தான் நம்ம சோலார் நெபுலான்னு சொன்னோம். ப்ரீவியஸ்லி சோலார் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அதாவது 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து உட்கார்ந்து இது சோலார் சிஸ்டம் இல்ல, இது சோலார் நெபுலான்னு சொன்னாங்களா? இல்ல. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு விஷயங்களா கண்டுபிடிச்சாங்க. அப்ப சோலார் நெபுலா எதால சூழப்பட்டிருந்தது? தூசியாலையும் காற்றாலையும், கேஸ் அண்ட் டஸ்ட் அண்ட் கேஸால சூழ்ந்திருந்த சோலார் நெபுலா தான் நம்மளோட இப்போ உள்ள சோலார் சிஸ்டம். Okay, so solar system was a cloud of dust and gas known as solar nebula. சோலார் நெபுலா இந்த வேர்ட் மறக்க கூடாது. இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா கவனிக்கணும். ஓகே. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at the center. எக்ஸ்ப்ளோஷன்னா தெரியல, அப்படி வெடிச்சு செதறும். இந்த இந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது இப்படி வெடிக்கும் தெரியுமா? பெரிய பெரிய இடங்கள்ல வெடிக்கும், வால்கனோஸ் வெடிக்கும். பார்த்திருக்கீங்களா? பெரிய பெரிய குண்டு வெடிப்பு எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல, அதே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அங்க கொண்டு யாரும் பாம்பு வச்சது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஸ்டேபிளா இருந்த சோலார் நெபுலா வந்து அன்ஸ்டேபிள் ஆகி வெடிச்சிருக்கு. வெடிச்சு செதறினப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ், அதாவது டஸ்ட், மண் துகள்கள், கல் துகள்கள் எல்லாம் சேர்ந்து தான் டஸ்ட். அந்த டஸ்ட் எல்லாமே, டஸ்டும் கேஸும் எல்லாமே சேர்ந்து அப்படியே சோலார் நெபுலால இருந்து வெடிச்சிடுச்சு. வெடிச்சு செதறி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்க எங்கே ஸ்பிளிட் ஆகி அங்க எங்கே கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. அப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே, அதாவது வெடிச்சு செதறின மண் துகள்கள் அல்லனா வந்து கற்துகள்கள் எல்லாமே, ஸ்டோன்ஸ் அண்ட் பிக் பிக் ராக்ஸ் அண்ட் கேஸ் அண்ட் ஆல் திஸ் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஆல் திஸ் பர்ஸ்ட் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெடிச்சு செதறினதுல அதெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்கு எதை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு? சன்னை சுத்தி. அப்ப சன் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி சோலார் நெபுலால அப்படியே ஃபார்ம் ஆகி சன் சென்டருக்கு வந்து இந்த வெடிச்சு செதறின இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அதை சுத்தி அப்படியே ஓட ஆரம்பிச்சது. புரிஞ்சுதா? சன் வந்து சென்டர்ல இருக்கும். இந்த வெடிச்சு செதறின மண் துகள்கள், கற்துகள்கள், கேஷியஸ் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து வெடிச்சு செதறி அதை சுத்தி அப்படியே சுத்திட்டே இருக்கு. எதனாலமா இது ஸ்டேபிளா அப்படியே சுத்துது? அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிட்டினா தெரியுமா? புவி ஈர்ப்பு சக்தி. நம்ம துள்ளுறோம், நம்ம எர்த் வந்து நிலம் வந்து நம்மளோட கார்களை கீழே இழுக்குது, அதுதான் இந்த புவி ஈர்ப்பு சக்தி. அதே மாதிரி அங்க ஸ்பேஸ்ல சோலார் நெபுலா வந்து வெடிச்சதுல பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெடிச்சு செதறி அங்க இங்க கிடக்குது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு, ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தியினால அப்படியே சன்னை சென்டரா கொண்டு இந்த வெடிச்சு செதறின பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அதை சுத்தி அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப புரிஞ்சுது இல்ல? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? The bigger particles which revolve around the sun are called planets. இந்த சன்னை மையமா கொண்டு வெடிச்சு செதறின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுத்திட்டே இருந்தது இல்ல, அந்த வெடிச்சு செதறின கற்துகள்கள்ல அல்லது கேஷியஸ் துகள்கள்ல வந்து என்னாச்சு? அதோட பெரிய பெரிய பார்ட்ஸ் எல்லாம் சன்னை சுத்திட்டே இருந்தது. சன்னை மையமா கொண்டு சுத்திட்டே இருந்தது. அதை தான் பிளானட்ஸ்ன்னு நேம் பண்ணாங்க. அதுதான் கிரகங்கள் நேம் பண்ணாங்க. அப்ப இப்ப எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. பிளானட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆச்சு, எல்லா பிளானட்ஸும் உண்டாச்சு. முன்னாடி 9 சொன்னாங்க, இப்ப 8 சொல்றாங்க. அந்த 8 பிளானட்ஸும் வந்து சன்னை வந்து மையப்படுத்தி சுத்த ஆரம்பிச்சது. அதுல ஒரு பிளானட் தான் நம்மளோட பிளானட் எர்த். அதனால எர்த் இப்படிதான் உருவாச்சு. அப்ப எர்த் எப்படி உருவாச்சு? நம்மளோட முன்னாடி இருந்த சோலார் சிஸ்டம் பேரு சோலார் நெபுலா. அந்த சோலார் நெபுலா வந்து பல பல தூசி மற்றும் காற்று, வாயு துகள்களால வந்து கூட்டமா அடைஞ்சு நிரம்பி இருந்தது. எக்ஸ்ப்ளோஷன் ஆனதுல, அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோஷன், பிக் பேங்ல தான் உலகமே உருவாச்சுது. பிக் பேங் தியரி ப்ரூவ்ஸ் தட் ஒரு வெடிச்சு செதறி, அதாவது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்னால, பெரிய பர்ஸ்ட் அவுட்னால அந்த ஸ்பேஸ்ல இருந்த கேஷியஸ் அண்ட் தட் டஸ்ட் அண்ட் ஸ்டோன் பார்ட்டிகிள்ஸ் எவ்ரிதிங் தே காட் பர்ஸ்ட் அவுட் அண்ட் பர்ஸ்ட் ஆகி அங்கங்க கொலாப்ஸ் ஆகி சன்னை சென்டர்ல வச்சு
சன்னை மையமா வச்சு இந்த வெடிச்சு சிதறின பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஸ்டேபிளா சுத்த ஆரம்பிச்சது. அந்த வெடிச்சு செதறின துகள்கள்ல பெரிய பெரிய துகள்களை வந்து பிளானட்ஸ்ன்னு சன்னை சுத்திட்டே இருந்த, சன்னை மையமா கொண்டு சுத்திட்டே இருந்த பெரிய பெரிய துகள்களை பிளானட்ஸ்ன்னு நேம் பண்ணோம். அதான் கிரகங்கள். அப்படிதான் நம்ம எர்த் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அப்பா சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். கவனிச்சிருந்தாதான் நீங்க பின்னாடி கொஸ்டின் எழுத முடியும். ஓகே, நான் இமேன் இந்த சோலார் நெபுலா பாருங்க. சோலார் நெபுலா எவ்வளவு கலர்ஃபுல்லா கோல்டன் கலர், அப்படியே சன் சென்டர்ல இதை சுத்தி அப்படியே தூசி வாயு எல்லாம் கலந்து கல் மண் பொருட்கள் எல்லாமே சேர்ந்து அப்படியே சூழ்ந்து இருந்தது. அது வெடிச்சு செதறிதான் நமக்கு சோலார் சிஸ்டம் உருவாச்சு. இது கேலக்சி. இது இல்ல, கேலக்சி சோலார் சிஸ்டம்ல இருக்கு, நிறைய கேலக்சிஸ் இருக்கு யூனிவர்ஸ்ல. சோலார் சிஸ்டத்துல நம்மளோட கேலக்சி இருக்கு, பல பிளானட்ஸோட கேலக்சியும் இருக்கு. ஆனா இது சோலார் நெபுலா. சோலார் நெபுலா எதா கன்வெர்ட் ஆயிடுச்சு? சோலார் சிஸ்டமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, due to explosion sun became at the center and all the exploded particles revolve around the sun. The bigger particles were named as planets and our earth is one among that planet. Have you understood? சோலார் நெபுலா அப்படி கோல்டன் கலர்ல இருக்கு. இது கேலக்சி பத்தி படிக்க போறோம். பாருங்க, கேலக்சி எவ்வளவு கியூட்டா, ரொம்ப பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குல்ல, ப்ளூ கலர்ல அப்படியே இருக்கு கேலக்சி. அப்போ இமேன் வந்து கேக்குறாங்க, அப்பா will you explain about யூனிவர்ஸ் பத்தி. அப்ப யூனிவர்ஸ் இப்படி, அப்ப யூனிவர்ஸ்னா என்னப்பா, பிரபஞ்சம்னா என்ன, அப்ப சொல்லி கொடுங்க அப்படின்னு இமேன் கேக்குறாங்க. flip over to your next page. 1 second students. flip over to next page, page number 143. அதுல பாருங்க, ஃபாதர் யூனிவர்ஸ் பத்தி பிரபஞ்சம் பத்தி கேட்டாங்கல்ல, அப்ப யூனிவர்ஸ் பத்தி சொல்றாங்க. யூனிவர்ஸ் இஸ் a vast expansion of space. The universe consists of billions of galaxies, stars, planets, dwarf planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. The exact size of the universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. அதாவது பிரபஞ்சம் எப்படி இருக்கு, இந்த கொஸ்டினும் வந்து பின்னாடி இருக்கு. நல்ல மாதிரி கவனிங்க, கவனிக்கலன்னா புரியாது. யூனிவர்ஸ் வந்து ஒரு வாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது இது எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ், உங்களோட அந்த இங்கிலீஷ் டாபிக் தான் சொன்னல, அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். அப்ப இந்த ஸ்பேஸ்ல இருக்கு, இதெல்லாம் இங்க எங்க இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு. நம்மளும் ஸ்பேஸோட இதுல இருக்கிற ஒரு பிளானட்ல தான் நம்ம இருக்கோம்ல. அப்போ இப்ப இந்த பிரபஞ்சம்னா வாஸ்ட், ஒரு பெரிய விண்வெளியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த பரப்புல தான் நம்ம இருக்கோம். வாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸ் தான் யூனிவர்ஸ். வாஸ்ட்னா என்ன, பெருசு. விண்வெளியில பெரிய ஒரு தோற்றமான ஒரு இடம் கொண்டதுதான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். பிரபஞ்சம் இந்த நிரம்பி இருக்கு, அப்படிதானே. நம்ம உலகம், நம்ம பூமி வந்து பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிரகம் தான், சரியா. The universe consists of billions of galaxies. கேலக்சிஸ்னா என்ன படிச்சிருக்கீங்கல்ல, ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், கொத்து கொத்தா நட்சத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது தான் கேலக்சி. ஓகே, கேலக்சினா கொத்து கொத்தா நட்சத்திரங்கள். அங்கேயும் வந்து தூசி இருக்கு, கேஷியஸ் ஸ்டேட், இந்த வெடிச்சு செதர்ன எல்லாம் கேலக்சில இருக்கு. ஸ்டார்ஸ் இருக்கு, மூன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, தே ஆர் ஆல்சோ ஹெல்ட் டுகெதர். அதுவும் அப்படியே வந்து நம்ம பூமி மேல பதிக்காம எல்லாமே இப்படியே சுத்திட்டு இருக்கிறது காரணம் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இல்லைன்னா இதெல்லாம் வந்து பூமி மேலே விழுந்துடும். ஏன்னா நம்ம எல்லாம் சோலார் சிஸ்டம்ல 3rd ஆர்பிட்ல இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த கல்லு தூசி எல்லாம் அந்தந்த பிளானட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கிராவிட்டி இல்லாம நம்ம பூமி மேல வந்து பதிக்குமா? அப்போ இது எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் வந்து சூழ்ந்து இருக்கு. ஓகே, ஸோ கேலக்சிஸ் மீன்ஸ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், கொத்து கொத்தாக நட்சத்திரங்களை கொண்ட இதுதான் கேலக்சிஸ். ஸ்டார்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் செட் நட்சத்திரங்கள். பிளானட்ஸ், யூ நோ த 8 பிளானட்ஸ், அதுதான் நம்ம படிக்க போறோம். 8 பிளானட்ஸ் கிரகங்கள். டுவார்ஃப் பிளானட்ஸ்னா என்ன, குள்ளமான பிளானட்ஸ், அதாவது வெடிச்சு செதறினதுல ரொம்ப பெரிய பார்ட்டிகிள்ஸ் வந்து சன்னை சூழ்ந்து மையமா வச்சு சுற்றிட்டு இருந்தது, அதுதான் பிளானட்ஸ். டுவார்ஃப் பிளானட்ஸ்னா குள்ளமான
பிளானட்ஸ். அதாவது பிளானட்ஸ் இருக்கு, நம்மளோட 8 பிளானட்ஸ் இருக்கு. அதை விட சின்ன துகள்களா வந்து பிரிஞ்சு கிடக்கிற கற்களை தான் பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ். பிளானட் மாதிரி தான், ஆனா அதை விட நம்மளோட பிளானட்ஸை விட, நம்மளோட இந்த 8 பிளானட்ஸை விட இது கொஞ்சம் கூட சின்னதா இருக்கும். மினி வெர்ஷன். அப்புறம் காமெட்ஸ். காமெட்ஸ்னா தெரியுமா உங்களுக்கு? வால்வெள்ளி. இந்த நயன் படம்னு, அதே மாதிரி இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நிறைய காமெட்ஸ் பத்தி சொல்லுவாங்க. மலையாளத்துல ரீசெண்டா நயன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு புரியும். காமெட்னா என்னன்னா வால்வெள்ளி. அதாவது காமெட் வந்து ஐஸ் ஜாயிண்ட், ஒரு ராக்கி ஐஸ் ஜாயிண்டால ஐஸ் பனி கட்டி மாதிரி இருக்கும். அது ஸ்பேஸ்லயே தான் சுத்திட்டு இருக்கும். அது வந்து நிலத்துல பதிக்க கூடாது. அந்த படமே அதான் சொல்லும். அந்த நிலத்துல நம்ம பூமி பக்கத்துல வந்து விழப்போகுது காமெட். அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா பூமி மேல பதிக்காம அது சீல ஏதோ போய் விழும், அந்த மாதிரி ஏதோ. அப்ப பூமி நெருங்க நெருங்க இந்த ஐஸ் வந்து பூமியோட சூடு, அதாவது சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல அது வந்துட்டே இருக்கும்போது ஐஸ்ன்றதுனால கொஞ்சம் சன்னுக்கு தள்ளியே இருக்கும். அப்பதானே ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால இது பூமியை நெருங்க நெருங்க சூரியனோட வெப்பம்னால அது வந்து உருகி உருகி வந்து பூமியில ஃபோர்ஸா பதிக்கும். அது வந்து நாசத்தை உண்டு பண்ணும். அப்போ அப்படியெல்லாம் வந்து என்ன, அப்படியெல்லாம் கதைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் சோ மெனி மூவிஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தட். ஸோ அதை பத்தி சொல்றது அந்த நயனோட படம். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் இந்த இது சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த காமெட் வந்து என்னது, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். காமெட்னா வால்வெள்ளி, அதாவது நல்ல ஒரு பனிக்கட்ட மாதிரி ஸ்பேஸ்லயே சுத்திட்டு இருக்கிற சாதனம், அதுவும் யூனிவர்ஸ்ல இருக்கா. தென் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா என்ன? சிறுகோள்கள். இதே மாதிரி அந்த பிளானட்ஸ் டார்ஃப் பிளானட்ஸ் மாதிரி தான் ஆஸ்ட்ராய்ட்ஸும். கற்கள், பெரிய பெரிய கற்கள் தான். அது வந்து டார்ஃப் பிளானட்ஸை விட சின்னதா இருக்கும். பிளானட்டையும் டார்ஃப் பிளானட்ஸை விட சின்னதா இருக்கும். அதுவும் இந்த வெடிச்சு செதறின கல்லு கல்லா மண்ணு மண்ணா தூளு தூளா அப்படியே பறந்து இருக்குல்ல, அதுதான் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் மீன்ஸ் சிறுகோள்கள். அதுவும் ராக்கி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ரிவால்விங் இன் த ஸ்பேஸ். அடுத்தது மீட்டராய்ட்ஸ். எப்படி சொல்லணும்? மீட்டராய்ட்ஸும் வந்து விண்கற்கள், ஆஸ்ட்ராய்டை விட சின்ன கற்கள். இது எல்லாமே கற்கள் தான். எது? ஈவன் அவர் பிளானட் கூட, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாம் கூட கல்லால ராக்கால இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். அப்போ பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ். காமெட்ஸ் வந்து ஐஸ் பனிக்கட்டி, ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கல் கட்டி, மீட்ராய்ட்ஸ் வந்து ஆஸ்ட்ராய்டை விட சின்ன கல்கட்டி, விண்கற்கள். ஓகே, அதை நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, ஸ்பேஸ்ல இருந்து பெரிய ஒரு விண்கல் வந்து பூமியில விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப பெரிய கல்லெல்லாம் வந்து உன்னோட பூமியில விழுந்துருச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளவுதான், நம்ம எல்லாம் காலி. ஸோ அந்த இடமே இது. அது அந்த கல்லோட வலிப்பத்தை, கல்லோட எவ்வளவு பெருசா அந்த கல் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கல்லே வந்து பூமியை நாசம் பண்ற அளவுக்கு பெரிய கல் வந்து விழுந்துருச்சுன்னா ஃபுல் நம்மளோட எர்த்ங்கிற பிளானட்டே ஃபுல்லா போகுது. ஸோ இதெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அங்க இங்க வெடிச்சு செதறின இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அங்க இங்க சுத்திட்டே கிடக்குது. புரிஞ்சுதா? மெட்ராய்ட்ஸ் இருக்கு, அப்புறம் நேச்சுரல் சேட்டலைட்ஸும் இருக்கு. நேச்சுரல் சேட்டலைட், நம்மளோட எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் இது மூன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சேட்டலைட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மூன்ஸ் இருக்கு. அதுதான் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சொல்றாங்க. சாரி, the exact size of the universe is still unknown. நமக்கு இப்ப கூட யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தோட முழு சைஸ் என்ன, அதோட முழு அளவு என்னன்றது நமக்கு இப்பவும் தெரியாது. சயின்டிஸ்ட் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க யூனிவர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு, இன்னும் பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு நம்புறாங்களாம். அப்படி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டே இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். யூனிவர்ஸ்ல என்ன இருக்கு? கேலக்சிஸ் இருக்கு, நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் இருக்கு, பிளானட்ஸ் கிரகங்கள் இருக்கு, டுவார்ஃப் பிளானட்ஸ், பிளானட்ஸை விட குள்ளமான சின்ன பிளானட்ஸ், மினி பிளானட்ஸ் இருக்கு. தென் காமெட்ஸ் இருக்கு, வால்வெள்ளிகள், அதாவது ஐஸ் ஜாயிண்ட் பனிக்கட்டைகள் வந்து ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கிறது இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, கற்கள், விண்கற்கள் இல்ல, ஆஸ்ட்ராய்ட்ஸ் மீன்ஸ் சிறு கோள்கள், கல்லால் ஆன
அடர்ந்த கல்லாலான சிறு கோள்கள் இருக்கு, தென் மெட்ராய்ட்ஸ் இருக்கு, விண்கற்கள், தென் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. That means moons, like moons. Each planet has each natural satellites. 2 or more நிறைய இருக்கு, நமக்கு தெரியாது. நம்மளோட இடத்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான், அது மூன். இன்னும் யூனிவர்ஸோட சைஸ் தெரியல, பெருசாயிட்டே இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. Have you understood this paragraph, students? Very easy. நான் ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ கேலக்ஸி டேட்? அப்போ கேலக்ஸி இதெல்லாம் இருக்கேப்பா யூனிவர்ஸ்ல. கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கே. அப்போ கேலக்ஸினா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேலக்ஸி இஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். நான் சொன்னேன்ல, கொத்து கொத்தா நட்சத்திரங்கள் கூடி இருக்கக்கூடிய இடம் தானே கேலக்ஸி. கேலக்ஸி என்ன? கொத்து கொத்தா நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் கேலக்ஸி. நம்மளோட கேலக்ஸி மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம். மில்கி வேனா என்ன தெரியுமா? மில்கி வே நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் படத்துல பிக்ஷனரியில இருக்கா? மில்கி வே இஸ் த கேலக்ஸி தட் கண்டெய்ன்ஸ் ஆர் சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய கேலக்ஸி தான் மில்கி வே. சோலார் சிஸ்டத்துல கூட்டம் கூட்டமா நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய கேலக்ஸி தான் நம்ம மில்கி வேன்னு சொல்லுவோம். நம்மளோட எர்த்தோட கேலக்ஸி, அவர் மில்கி வே கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்துல உள்ள பல கேலக்சிகள்ல ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நம்ம படிக்கிற இந்த கேலக்சி, நம்ம எர்த்தோட கேலக்சி இருக்குல்ல, இதே மாதிரி நிறைய பிளானட்ஸ்க்கு நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அப்போ அந்த பல்லாயிரக்கணக்கான கேலக்சியில ஒண்ணுதான் நம்மளோட எர்த்தோட அவர் மில்கி வே கேலக்சி. அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அவர் கேலக்சி மில்கி வே இஸ் ஒன் அமாங் த கவுண்ட்லெஸ் ஆஃப் கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்துல எண்ண முடியாத கோடி கோடி கணக்கான நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மளோட எர்த்தோட மில்கி வே கேலக்சி. புரிஞ்சுதா? What is Milky Way? Milky Way is the what? Galaxy that contains our solar system. Milky Way is the galaxy that contains our solar system. நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய கேலக்சி தான் நம்மளோட மில்கி வே. ஓகேமா? சரி, இந்த பிக்சர் பாருங்க. மில்கி வே, சி கேலக்சி அண்ட் மில்கி வே ஆர் சூழ்ந்து அப்படியே ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருக்கு, பாத்தீங்களா? நெக்ஸ்ட், சரிப்பா, அப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க. அப்போ இனி சோலார் சிஸ்டம்னா என்னப்பா? சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே டாடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? இங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம 5th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சோலார் சிஸ்டம், தெரியும்ல? சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப், ஏன்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துல தான் சோலார் சிஸ்டம் இருக்கு. அப்ப சோலார் சிஸ்டம் யூனிவர்ஸ்ல இருந்த பல விஷயங்களும் சோலார் சிஸ்டம்ல இருக்கு. என்னெல்லாம்? சோலார் சிஸ்டம்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா? சோலார்னாலே சன். சோலார் எனர்ஜி படிச்சிருக்கீங்கல்ல, சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய, சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் சோலார் எனர்ஜி. அப்ப சோலார் சிஸ்டம்னா என்ன வரும்? சோலார் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டிய சன். Solar system consists of the sun, the 8 planets, their moons, dwarf planets, asteroids and comets. These objects are gravitationally bound. அப்பா சொல்றாங்க, சோலார் சிஸ்டம்ல என்ன இருக்குப்பா? சன் இருக்கு, சூரியன் இருக்கு, 8 பிளானட்ஸ் இருக்கு. அது யூனிவர்ஸ்ல இருந்த மாதிரியே இருக்கு பாருங்க. சன் மட்டும்தான் சோலார் சிஸ்டம்ல ஆட் ஆயிருக்கு. 8 பிளானட்ஸ் இருக்கு, அதோட மூன்ஸ் இருக்கு. அதோட மூன்ஸ் தான் நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னு யூனிவர்ஸ்ல சொன்னோம். அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, காமெட்ஸ் இருக்கு, டுவார்ஃப் பிளானட்ஸும் இருக்கு. இதுல இல்லாதது கேலக்சி மட்டும் சொல்லல, கேலக்சியும் சொல்லல, மெட்டிராய்ட்ஸும் சொல்லல, மீதி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ அது படிச்சா இது ஈஸியா எழுதலாம். சோலார் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு? சன், 8 பிளானட்ஸ், தேர் மூன்ஸ், அதாவது நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இந்த மெட்ராய்ட்ஸ், இந்த சிஓ மொபைல் ஸ்கிரீன், இந்த மெட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நேச்சுரல் சேட்டலைட் தான் மூணுன்னு சொல்றாங்க சோலார் சிஸ்டத்துல. ஓகே, so what all is there? Solar system consists of sun, 8 planets, their moons, dwarf planets, asteroids and comets. சன், சூரியன், 8 கிரகங்கள், அதோட மூன்ஸ், அதோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ். அதை நீங்க மூன்ஸ்னே எழுதுங்க, புக்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க. டுவார்ஃப் பிளானட்ஸ், குள்ளமான பிளானட்ஸ், அதாவது சின்ன மினி பிளானட்ஸ். தென் ஆஸ்ட்ராய்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், சிறுகோள்கள். தென் காமெட்ஸ், வால்வெள்ளிகள். இதெல்லாமே இருக்கு. அதுல இல்லாதது கேலக்சியும் மெட்ராய்ட்ஸும் மட்டும் சொல்லல, மீதி எல்லாம் சோலார் சிஸ்டம்ல சொல்லியிருக்கு. நீங்க புக்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க, அது போதும்.
these objects are gravitationally bound. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது எல்லாமே அதாவது எர்த்தில் மட்டும் இல்லைம்மா, சன்னில் மட்டும், சோலார் சிஸ்டத்தில் மட்டும் இல்லை, யூனிவர்ஸ்லேயே வெடிச்சு செதறின அவ்வளவு துகள்களும், அது கேஷியஸா இருக்கலாம், கற்களா இருக்கலாம், மண் துகள்களா இருக்கலாம், எல்லாமே கிராவிடேஷனலி பவுண்ட், புவியீர்ப்பு சக்தியால் சூழப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் நம்ம எங்கேயுமே வேற எந்த பிளானட்லயுமே போய் அந்த கல்லோ செதறி கிடந்த ஏதாவது சின்ன பார்ட்டிகிள்ஸோ விழாம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே, ஏன்னா புவியீர்ப்பு சக்தியால அது ஸ்டேபிளா அப்படியே சுத்திட்டே கிடக்கு ஸ்பேஸ்ல. புரிஞ்சுதா? சன்னை மையமா கொண்டு ஸ்பேஸ்ல சுத்திட்டே இருக்கு. தென் இமேன், வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் சோலார் சிஸ்டம். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேப்பா, அப்ப சோலார் சிஸ்டம் பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 8 பிளானட்ஸ் தான், ஈஸியா படிச்சிடலாம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 8 பிளானட்ஸ் தான் நம்ம சுத்தி இருந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் படிச்ச டைம் ப்ளூட்டோன்னு ஒரு பிளானட் இருந்தது. ஆனா இப்போ இட் இஸ் ப்ரூவன் தட் ப்ளூட்டோ இஸ் நோ மோர் அ பிளானட். ஸோ இனி 8 பிளானட்ஸ் தான். வாட் ஆர் தே? இந்த ஆர்டர் மாறாம, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ஆர்டர் மாறாம சொல்லணும். ஏன்னா சன்னுக்கு முதல்ல இருக்கிறது மெர்க்குரி, லாஸ்ட் இருக்கிறது நெப்டியூன். இடையில இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே ஆர்டர் தப்பாம, ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 to 8 இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே ஆர்டர் தப்பாம நீங்க படிக்கணும். படிக்கும் போதே சொல்லி சொல்லி படிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெர்க்குரி, நெக்ஸ்ட் எர்த், வீனஸ், நெக்ஸ்ட் எர்த், ஃபோர்த் ஒன் மார்ஸ், fifth one is Jupiter, sixth one is Saturn, seventh one is Uranus, eighth one is Neptune. Have you understood? நான் இந்த கிளாஸ் வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா இப்பமே நீங்க படிச்சிருப்பீங்க. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. அவ்வளவுதான். அதோட பிக்சர் தான் நெக்ஸ்ட் இதுல இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? வாட் ஆல் கிரியேஷன்ஸ். See how God has created our universe. எப்படி கடவுள் நம்மளோட பிரபஞ்சத்தை படைச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அதிசயமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதனால இட்ஸ் ரியலி அமேசிங். ஒவ்வொன்றும் நீங்க தெரிய தெரிய இன்னும் இன்ட்ரெஸ்டோட நீங்க அதை கத்துக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ சன் சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு சென்டர்ல இந்த நீல கலர் டாட் டாட். சி எவ்ரிபடி சி யோர் மொபைல் ஸ்கிரீன். இந்த ப்ளூ கலர்ல டாட் 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 போட்டு போகுதே ஒவ்வொரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ், அதெல்லாம் என்ன? அதான் பாத்வேஸ் அரவுண்ட் விச் த பிளானட் மூவ்ஸ். ஒவ்வொரு பிளானட் மூவ் ஆகுறதுக்கும், இப்போ ஃபர்ஸ்ட் மெர்க்குரினா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மெர்க்குரி மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்ல வீனஸ் மட்டும்தான் சுத்தும் சன்னை சுத்தி. தேர்ட் ஆர்பிட்ல எர்த் மட்டும்தான் சுத்தும் சன்னை மையமா வச்சு. ஃபோர்த் ஆர்பிட்ல மார்ஸ் மட்டும்தான் சுத்தும் மையமா வச்சு சன்னை. புரிஞ்சுதா? அப்போ ஒவ்வொரு ஆர்பிட், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித், அப்படி 8 பிளானட்ஸ்க்கும் 8 தனித்தனி ஆர்பிட் இருக்கு. அது அந்த ஆர்பிட்ஸ்ல தான் சுத்திட்டே இருக்கும். புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? புரிஞ்சுதா பிள்ளைங்களே? புரிஞ்சுதா? ஈஸி தான், அப்படிதானே? ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு சன்னுக்கு மிக அருகில இருக்கிறது இது மெர்க்குரி. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளானட் என்ன? மெர்க்குரி. பக்கத்துல இருக்கு, சன்னுக்கு பக்கத்துல. ரொம்ப சூடா இருக்கும், அப்படிதானே? சன்னுக்கு பக்கத்துலயே இருந்தா நம்மளே இப்போ வேர்வை சூடு, இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சு நல்லா ஆஸ்வாசமா இருக்கு, அப்படிதானே? கொஞ்சம் குளுமையா கொஞ்சம் இதமா இருக்கு. ஆனா வந்து நினைச்சு பாருங்க, சூடு டைம்ல அப்போ பயங்கர சூடா இருக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம 3வது தேர்ட் பொசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். அப்ப மெர்க்குரி எல்லாம் எவ்வளவு சூடா இருக்கும். அங்கெல்லாம் போய் தங்க முடியுமா ஆட்களுக்கு? வாழவே முடியாது. லைஃப் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஆன் எர்த். அது உங்களுக்கு சார் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைஃப் வந்து எர்த்ல மட்டும்தான் இருக்கு, அப்படிதானே? சொல்லி கொடுத்தாங்களா இங்கிலீஷ் சார்? அப்போ லைஃப் வந்து எர்த்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ அதனாலதான் இங்க எதுவுமே வாழ முடியாது. வேற மெர்க்குரி, வீனஸ்ல எதுவும் வாழ முடியாது. மார்ஸ்ல வாழ முடியுமான்னு இனி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளானட் மெர்க்குரி. செகண்ட் ஆர்பிட் is at the second position and Venus is rotating. Venus is revolving around the sun. செகண்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய செகண்ட் பிளானட் வீனஸ். தேர்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய தேர்ட் பிளானட் இஸ் எர்த். ஃபோர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் பிளானட் இஸ் மார்ஸ். கரெக்ட்? இஸ் இட் கரெக்ட்? ஃபிஃப்த் ஆர்பிட் ஜூபிட்டர்.
Fifth planet revolving around the sun in the fifth orbit is Jupiter. Sixth planet Saturn revolving around the sun in the sixth orbit is Saturn. Seventh planet which is revolving around the sun in seventh orbit is Uranus. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு தான் இப்படி சொல்றேன். Eighth planet revolving around the sun in eighth orbit is Neptune. Have you understood? Have you understood, students? It is very easy without committing mistake in order வித்தியாசப்படுத்தாம கரெக்டா மெர்க்குரி டு நெப்டியூன் கரெக்டா சொல்லணும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். Have you understood மா? இதுல ஹாட்டஸ்ட் பிளானட் எது? மெர்க்குரியா தான் இருக்கும். மெர்க்குரியும் வீனஸும் தான் ஹாட்டஸ்ட். அதுல மிக ஹாட்டஸ்ட் மெர்க்குரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது மெர்க்குரி தானே. இனி வேற ஒரு கொஸ்டின். கோல்டஸ்டா எது இருக்கும்? எது சான்சஸ் ஜாஸ்தி? நெப்டியூன். அப்படிதானேம்மா? கோல்டு பிளானட்ஸ் வேணா சன்னுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு, 8வது பொசிஷன்ல தான் இருக்குது. அப்ப அது ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும். ஏன்னா சூரிய ஒளிகள் அங்க வந்து ரீச் ஆக கஷ்டம், அடர்ந்து இருக்கும். போக போக அடர்ந்து இருக்கும் அந்த ஆர்பிட் செல்ல. சரியா? அப்ப வந்து என்ன, கோல்டஸ்ட் பிளானட் இஸ் வாட்? நெப்டியூன். அப்போ கொஞ்சம் கோல்டு பிளானட்ஸ் யுரேனஸும் நெப்டியூன். அப்படிதானே? 7th 8th இருக்கிற பிளானட்ஸ் தான் கொஞ்சம் கோல்டு பிளானட்ஸ். ஏன்னா அதுதானே கொஞ்சம் தூரமா இருக்கு சன்னை விட. ஹாட்டஸ்ட் பிளானட்ஸ் எது? ஃபர்ஸ்ட் ஹாட்டஸ்ட் வந்து மெர்க்குரியா தான் இருக்கும். செகண்ட் ஹாட்டஸ்ட் வீனஸ். எர்த்தும் ஹாட் பிளானட், நம்மள ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்படிதானே? ரெண்டும் கலந்து இருக்கும். சில ஏரியாஸ் ராஜஸ்தான் அந்த மாதிரி, நம்ம இந்தியாவில் வந்து எப்போவும் சூடு தான். அப்படிதானே? ஸோ அந்தந்த ஜியாகிரபிக்கல் பொசிஷன் வச்சு அந்தந்த இடத்தோட கிளைமேட் வந்து வித்தியாசப்படும். சரியா? சரி, இப்போ இது புரிஞ்சுதா? இது வந்து வரைஞ்சு படிங்க. இங்க பாருங்க, மெர்க்குரி வந்து குட்டியா இருக்கு, வீனஸ் வந்து கொஞ்சம் கூட பெருசா இருக்கு, எர்த்துக்கு வந்து ஒரு 3 பக்கத்துல வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா? see your mobile screen, see, this is the earth, this is a small moon they have drawn. Very good. Then Mars வந்து எர்த்தை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. Jupiter is the biggest planet. Jupiter is the biggest planet among these 8. Saturn has a ring. Then Uranus, Neptune. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வரைஞ்சு படிச்சா, நீங்க ஆல்ரெடி ஆக்டிவிட்டி கிளாஸ்ல வரைய சொல்லியிருந்து வரைஞ்சிங்கல்ல, வரைஞ்சு படிச்சா கொஞ்சம் கூட ஞாபகம் நமக்கு இருக்கும். சரியாம்மா? முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சு படிங்க. ஏதாவது ரஃப் நோட் எடுத்து சும்மா வரைங்க. வரைஞ்சா கொஞ்சம் அந்த பேரெல்லாம் மனசுல அப்படியே நிற்கும். சரி, அடுத்த பேஜ் போமா? இவ்வளவுதான் இன்னைக்கு, இவ்வளவுதான் முடிக்க போறேன். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மட்டும் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியாமா? The rocky inner planets are Mercury, Venus, Earth, Mars. They are called terrestrial planets. The outer planets are gaseous planets. They are Jupiter, Saturn, Uranus, Neptune. The frozen planets are Uranus and Neptune. அதாவது இது ஒரு அமேசிங்கான ஃபேக்ட். நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங், அமேசிங் ஃபேக்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான். தெரிய ஆர்வம் உள்ள பிள்ளைங்க இது தெரிஞ்சு புரிஞ்சு மனசுல வச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்ப 2 விதமான பிளானட்ஸ் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கு. ஒன்னு டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இன்னொன்னு கேஷியஸ் பிளானட்ஸ். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னா ராக்கி இன்னர். அந்த பிளானட்டை குழிக்கும் போது, அதாவது நம்ம இப்போ எர்த்தை எடுத்துக்கோங்க, நம்ம நிலத்தை வந்து வெட்டும் போது உள்ள வந்து கல், மண், அப்புறம் ரொம்ப டீப்பான இடத்துல போகும்போது பாறையா இருக்குமா, அதுதான் ராக்கி இன்னர். அதாவது இந்த பிளானட் வந்து நிறைய ராக்ஸால, கல் தான் மெயின்லி இந்த பிளானட்ல இருக்கக்கூடியது. கல், மண் எல்லாம் தான் இருக்கும் இந்த பிளானட்ஸ்ல. இதெல்லாம் மெர்க்குரியிலே அப்படிதான், வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 பிளானட்ஸ்ல அப்படிதான் இருக்கு. ஓகே, அதுதான் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ராக்கி இன்னர் பார்ட்ஸ், பாறைகளான இன்னர் பார்ட்ஸ்ல நிறைஞ்சிருக்கிறதுனால பிளானட்ஸ்ல அதை வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்றோம். அவுட்டர் பிளானட்ஸ் அதெல்லாம் என்ன? ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4மே வந்து கேஷியஸ் பிளானட்ஸ். ஏன்னா அது காற்றால சூழ்ந்திருக்கும், வாயுனால சூழ்ந்திருக்கும். இந்த மாதிரி கல், மண் எல்லாம் இருக்காது. அப்ப மண்ணு, கல் ஒன்றும் இல்லைன்னா செடியெல்லாம் முளைக்குமா? அங்க உயிர் வாழ முடியுமா? வெறும் கேஸ் வச்சு நம்ம உயிர் வாழ முடியுமா? அதுவும் சுவாசிக்கிறதுக்கு ஏற்ப ஆக்சிஜன் இருந்தால் தான் வாழ முடியும். அங்கே சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற கேஸா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் லைஃப் இஸ் ஒன்லி பாசிபிள் ஆன் எர்த். உயிர் வாழக்கூடிய மிகச்சிறந்த கிரகம் வந்து எர்த் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா? சரி,
They are Jupiter, Saturn, Uranus and Neptune are gaseous planets. Terrestrial எது? Mercury, Venus, Earth, Mars. First 4 வந்து terrestrial, next 4 planets வந்து gaseous planets. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. First 4 வந்து first 4 planets are terrestrial planets. Next 4 planets are the gaseous planets. இதுல ஜூபிட்டரும் இதுல சாரி யுரேனஸும் நெப்டியூனும் நான் சொன்னேன் இல்லையா, see the book, சாரி see the mobile screen. இதுல யுரேனஸும் நெப்டியூனும் தானே சன்னுக்கு ரொம்ப தூரமா விலகி இருக்குன்னு சொன்னேன். அப்ப இது ரெண்டு தான் ஃப்ரோசன் பிளானட்ஸ். ஃப்ரோசன்னா என்ன, இப்படியே காஷ்மீர் மாதிரி குளு 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 ஃப்ரோஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அது மாதிரி இல்லை, அண்டார்டிகா ஆர்டிக் மாதிரி ரொம்ப ஃப்ரீசிங், நம்மளால யோசிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு -டிகிரியில இருக்கும். சூரிய கதிர்கள் சுத்தமா எட்டாத பிளானட்ஸ் அது ரெண்டும். நம்ம எர்த்லே எட்டாத இடங்கள் எவ்வளவு குளிரா இருக்கும். அப்ப இது பத்தி இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது ரெண்டுமே ஃப்ரோசன் பிளானட்ஸ். அப்படியே உறைஞ்சு போயிடும் அந்த பிளானட்ல இருந்தோம்னா. அதனால அங்க உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது வரைக்கும் தான் நம்மளோட டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஓவர்வியூ போவோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ், அதாவது இமேனும் அப்பாவும் பேசுறாங்க. இமேன் கிட்ட இமேன் வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா எர்த் நம்மளோட பிளானட் பூமி எப்படி ஃபார்ம் ஆச்சு? சோலார் நெபுலா வந்து வெடிச்சு செதறி அந்த கேஷியஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், மண்ணு கல் எல்லாம் வெடிச்சு செதறி வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால சன் வந்து சென்டருக்கு வந்து மீதி உள்ள வெடிச்சு செதறின அந்த துகள்கள் எல்லாம் சன்னை சுத்தி ஓட ஆரம்பிச்சது. அந்த சன்னை சுத்தி ஓடுற பெரிய வெடிச்சு செதறின அந்த பெரிய துகள்களை நம்ம பிளானட் சொல்றோம். அப்படிதான் எர்த் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூனிவர்ஸ்னா என்ன? யூனிவர்ஸ் வந்து வாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய நிலம் இல்ல, பெரிய இடத்தை சூழ்ந்தது தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், டார்க் பிளானட்ஸ், காமெட்ஸ், மெட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட்ஸ். கேலக்ஸி, ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். மில்கி வே தான், மில்கி வே இஸ் த கேலக்ஸி தட் கண்டெய்ன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். நம்மளோட எர்த்தோட கேலக்ஸி மில்கி வே தான். நம்ம பல கோடி கேலக்சிஸ், யூனிவர்ஸ்ல இருக்க பல கோடி கேலக்சிஸ்ல ஒண்ணுதான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? சோலார் சிஸ்டம் பத்தி நான் சொல்லியே கொடுக்க வேண்டாம். முதல்ல சோலார் சிஸ்டம் எழுதும்போது கன்சிஸ்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் சன், அதுதான் ஞாபகம் வைக்கணும். சன், சோலார் சிஸ்டம்னாலே சன் தான் முதல்ல எழுதணும். சன், 8 பிளானட்ஸ், அதுக்கப்புறம் யூனிவர்ஸ்ல இருந்த என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் எழுதி வைங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், இந்த 8 பிளானட்ஸ் தான் சோலார் சிஸ்டம்ல இருக்கு. டெரஸ்ட்ரியல் கேஷியஸ் பிளானட்ஸ்னா என்னன்னு படிச்சோம். ஃபர்ஸ்ட் 4 டெரஸ்ட்ரியல், நெக்ஸ்ட் 4 கேஷியஸ் பிளானட்ஸ். அதுல லாஸ்ட் 2 பிளானட்ஸ் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஃப்ரோசன் பிளானட்ஸ். புரிஞ்சுதா பிள்ளைங்களே? புரிஞ்சுதா? இனி தேர்ட் கொஸ்டின்ஸ்ல take your page number, everyone take your page number 140, வெயிட் பண்ணுங்க, 150. அதுல இருக்கக்கூடிய filling the blanks and match the following இந்த லெசன் முடிச்சிட்டு கொடுக்கலாம். தேர்ட் ரோமன் லெட்டர்ல பாருங்க, answer the following. what do you know about universe? Define solar system. How did earth form? இதோட ஆன்சர்ஸ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், நம்ம பார்க்கலாம். இது மூணுமே இன்னைக்கு இப்போ எடுத்த போர்ஷன்ல உள்ளதானே, அதே மாதிரி ஆன்சர் இன் டீட்டெயில் கொஸ்டின்ல 5th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம், சோலார் சிஸ்டம்னா என்ன. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் இமேஜஸ், அதாவது கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து பிளானட்ஸோட கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்து வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. யூ கேன், பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா, 1 மினிட்மா, பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்க ஒட்டி வைங்க. புக்கில் இருந்து கிழிச்சு எடுக்காதீங்க. என்னம்மா, இந்த புக் வந்து எதுக்காவது நம்ம பிரயோஜனப்படும், அதாவது ரெஃபரன்ஸ்க்காவது. ஸோ புக்கு வந்து கிழிக்கிறதுல எனக்கு அதில் பெரிய அளவுக்கு இது இல்லை. உங்களோட இஷ்டம், உங்களுக்கு அது ஒட்டி தான் ஆகணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது பண்ணுங்க. அது இல்லைன்னா என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்களா, பேஜ் நம்பர் 151ல அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் கீழே. அப்போ அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சா கொஞ்சம் கூட நல்லது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோமே ஒரு சோலார் சிஸ்டமோட இந்த பிக்சர், சிஓ மொபைல் ஸ்க்ரீன் எவ்ரிபடி, இந்த பிக்சரை நீங்கள் வரைஞ்சி வச்சா வரைஞ்சதும் ஆச்சு, ஒரு தடவை படித்தது மாதிரியும் ஆச்சு.
முடிஞ்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பிக்சர்ஸ் எடுத்து ஒட்டி வைங்க, இல்லைன்னா வரைஞ்சி வைங்க ப்ராஜெக்ட். அவ்வளோதான். இது இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங்கா போக முடியாதுல்ல. சரி, நெக்ஸ்ட். அப்போ தேர்ட் ரோமன் லெட்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸோட கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன். சி ஒன்ஸ் லெட் மீ ரீட். வாட் டு யூ ரெஃபர் பேஜ் நம்பர் 150ல இருக்கக்கூடிய தேர்ட் ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின். What do you know about universe? Universe is a vast expansion of space. உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மிக பரந்த இடம் தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்கு, காமெட்ஸ் இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, மீட்டியோரைட்ஸ் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட்ஸ். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், நிறைய கேலக்சிஸ் இருக்கு. ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் இருக்கு, பிளானட்ஸ், கிரகங்கள் இருக்கு, டுவார்ஃப் பிளானட்ஸ், மினி பிளானட்ஸ், குள்ளமான பிளானட்ஸ் இருக்கு, காமெட்ஸ் இருக்கு, காமெட்ஸ்னா வால்வெள்ளிகள் இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ், இதெல்லாம் மண் துகர்கள். அப்படிதானே? ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே மண் துகர்கள் தானே, வெடிச்சு செதறின மண் திரள்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். 1 minute, let me check. ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறுகோள்கள், மீட்ராய்ட்ஸ் விண்கற்கள், தென் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு, மூன்ஸ். அதாவது ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒவ்வொரு மூன்ஸ் இருக்கும். நம்மளோட எர்த்தில் நம்மளோட மூணுன்னு நம்ம சொல்றோம். வேற பிளானட்ஸ்க்கு வேற வேற நேம்ஸ் போட்டிருக்காங்க சயின்டிஸ்ட். நீங்க அடிச்சு பாருங்க, மூன்ஸ் இன் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இன் யூனிவர்ஸ் அனுப்பிச்சு பாருங்க. ஒவ்வொரு மூணுக்கும் ஒவ்வொரு நேச்சுரல் சேட்டலைட்க்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்காங்க. சரி, புரிஞ்சுதா? இனி சோலார் சிஸ்டம், அது இதேதான். ஆனா நம்ம சோலார் சிஸ்டம் எழுதும்போது எது முதல்ல எழுதணும்? சிஓ மொபைல் எவ்ரிபடி, எது எழுதணும்? சன். சன் தான் முதல்ல எழுதணும். என்னம்மா? சரி, சன் இருக்கு, 8 பிளானட்ஸ் இருக்கு, மூன்ஸ், அதாவது இந்த நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு மூன்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அண்ட் தேர் மூன்ஸ், டார்ஃப் பிளானட்ஸ், குள்ளமான பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் எல்லாம் இருக்கு. சிறு கோள்களும் வால்வெள்ளிகளும் இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே இதுதான். இதுல வந்து கேலக்சியும் வராது, சோலார் சிஸ்டம்ல கேலக்சியும் வராது, மெட்ராய்ட்ஸும் வராது. நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு பதிலாக மூன். இது படிச்சா இது ஈஸியா படிச்சிடலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, லாஸ்ட், ஹவு டிட் தி எர்த் ஃபார்ம். இதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க புக்ல இருந்து எடுத்தது தான். பாத்தீங்களா? இந்த 2 கொஸ்டினும், இந்த கொஸ்டினும் பேஜ் நம்பர் 143லே இருக்கு. பாருங்க, பேஜ் நம்பர் 143ல எல்லாரும் டேக் யூ பேஜ் நம்பர் 143. யூனிவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஃபாதர் சொல்ற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சோலார் சிஸ்டம் வந்து இமேன் சோலார் சிஸ்டம்னு கேட்டதுக்கு அப்புறம் ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்றது. கரெக்ட் தானே? ஹவு டிட் த எர்த் ஃபார்ம். இது வந்து பேஜ் 142ல இருக்கிற அந்த ஒரு பேராகிராஃப், ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த ஒரு பேராகிராஃப் அப்படியே கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்லி 4.54 billion years ago, solar system was a cloud of gas and dust known as solar nebula. Due to an explosion, these particles collapsed and began to spin, having the sun at the center. The bigger particles which revolve around the sun are called planets. Thus planet earth forms. 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சோலார் சிஸ்டம் வந்து சோலார் நெபுலான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து தூசியாலையும் மண் துகர்கள்னாலையும் கற்துகர்கள்னாலையும் வாயுனாலையும் சூழ்ந்திருந்தது. அது வெடிச்சு செதறி பெரிய பெரிய பார்ட்ஸ் எல்லாம் சன்னை மையமா வச்சு சுத்திட்டு இருந்தது. அதுதான் பிளானட்ஸ். அந்த பெரிய பெரிய சுத்தக்கூடிய பெரிய பெரிய கற்துகள்களை தான் நம்ம பிளானட்ஸ்ன்னு நேம் பண்ணோம். அப்படிதான் நம்மளோட பூமி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ், லுக் யுவர் மொபைல் எவ்ரிபடி. 5th ரோமன் லெட்டர்ல, 1 second, 4th or 5th அது 4th ரோமன் லெட்டர். பாத்தீங்களாமா? அந்த கொஸ்டின்ல புக்ல வந்து 5th ரோமன் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 3rd முடிஞ்சு 4th தானே வரணும். அதனால தான் நான் 4thன்னு போட்டேன். 4th ரோமன் லெட்டர்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் இன் டீடைல் பாருங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் மேட்ச், தேர்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர் ஃபாலோயிங் ஸ்மால் ஆன்சர். அப்போ 4th ரோமன் லெட்டர் தானே ஆன்சர் இன் டீடைல் வரணும். அப்போ அதை சேஞ்ச் பண்ணுங்க. உங்க புக்ல மாத்திருக்காங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். சரி, ரைட் அபவுட் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் ஏற்கனவே 3rd ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டினா படிச்சுட்டோமா? இந்த சோலார் சிஸ்டம் அவ்வளவுதான். அதை அப்படியே எழுதி வைங்க. கூட அந்த 8 பிளானட்ஸையும் எழுதி வைங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அவ்வளவுதான். இந்த ஆர்டர் தப்பாம எழுதணும். சரியாமா? இனி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்? எர்த்தோட ரொட்டேஷன், ரெவல்யூஷன் அண்ட் வந்து கான்டினென்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் ஓஷன்ஸ் பார்ப்போம். அப்போ இனி இந்த 2 கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லெசன்ல டெஸ்ட் இருக்கு. இந்த 6 எர்த் லெசன்ல டெஸ்ட் இருக்கு. ஸோ
ரைட் அண்ட் ஸ்டடி ஆல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டுடே. அன்னன்னைக்கு உள்ளது. இன்னைக்கு வெறும் 4 கொஸ்டின் தான். அதுல டீடைல் கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த தேர்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின் படிச்சிட்டீங்கன்னா இதுவும் எழுதிடலாம். ஜஸ்ட் அந்த டீடைல் மட்டும் எழுதி வைங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வீடியோஸை முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி புரியும். எந்த டவுட்டும் வர சான்ஸ் இல்லை. ஒரு தடவை பார்த்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் படிக்கணும், எழுதணும். எழுதி படிங்க. உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டி, ஆன்லைன் ஆக்டிவிட்டிக்கு ஒரு நோட் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த நோட்டில் எழுதி படித்தாலும் பரவாயில்ல. அந்த நோட்டில் எழுதி படிங்க. இல்லைன்னா புதிய நோட்டில் எழுதணும்னா புதிய நோட்டில் எழுதணும். உங்களோட விருப்பம். ஓகே, ரைட் அண்ட் ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் டுடே. இன்னைக்கு நடத்தின எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸையும் படிப்பீங்களா? படிக்கணும், சரியா? டெய்லி உள்ள ஒர்க்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த ப்ரெஷர் கம்மியாயிடும். அதனால கண்டிப்பா படிக்கணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிக்கணும், படிச்சு தான் ஆகணும். பெரிய கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு, பழைய கதை எல்லாம் இனி சொல்லக்கூடாது. 5th ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயிடுச்சுல நீங்க. இனி எடுத்து வச்சு படிக்கணும். இனி 6th 7th எல்லாம் போகும்போது கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இன்னும் பெருசு பெருசா இருக்கு, எப்படி படிப்பீங்க? அப்போ இப்போமே அதை படிக்க படிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி இன்ட்ரெஸ்ட் படிக்க முடியும். நீங்கள் எல்லாம் குட் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக படிப்பீங்க. ஓகே, ஸோ that's it for today's class, students. Write and study all the questions. I'm repeating again and again and again. Okay, so thank you for watching my video. If you have any doubts, you can revisit the video. ஒரு தடவை கூட வீடியோ போய் பாருங்க, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஓகே, thank you all.